தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசியதில் சாய்ந்து விழுந்த ஆலமரத்தை அகற்றும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன் வணக்கம். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதிகளில் பலத்த காற்று வீசியதன் விளைவாக ஆலமரம் சாய்ந்திருக்கிறது. இதை அகற்றும் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. மோகன், தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது இன்று முதல் வருகிற 27ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் ஒரு சில மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் தென்காசி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் ஒரு சில நேரங்களில் கனமழையும் ஒரு சில நேரங்களில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று மதியத்துக்கு மேல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலிருந்து அதிதீவிர கனமழை பெய்து வருவதால், குறிப்பாக சூறாவளி காற்றுடன் மழை பெய்து வருவதால் தென்காசியில் இருந்து குற்றாலம் செல்லக்கூடிய சாலையில் உள்ள நன்னகரம் என்ற பகுதியில் ஒரு பழமை வாய்ந்த ஆலமரம் ஒன்று அந்த சூறாவளி காற்றுக்கு சாய்ந்ததில் அந்த குற்றாலம் பகுதியில் இருந்து தென்காசிக்கு வந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவர் ஒருவர் மீது அந்த மரம் என்பது விழுந்து அவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த இருசக்கர வாகனம் என்பது அந்த மரத்திலே அது மரம் விழுந்து அந்த இருசக்கர வாகனத்தின் மீது விழுந்து அதை அமுக்கி அது அந்த வாகனம் முழுமையாக சேதமானதை நம்ம தற்போது பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் தான் தற்போது அந்த சாரத்தில்லா நடந்து வருவதால் குற்றாலம் கலைவாணர் அரங்கு பகுதியில் தீயணைப்பு துறையினர் இருந்ததால் உடனடியாக பொதுமக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்து தீயணைப்பு துறையினர் ராட்சத இயந்திரங்கள் மூலம் தற்போது அந்த பழமையான ஆலமரத்தை அகற்றும் பணி என்பது தற்போது அதில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தென்காசி குற்றாலம் சாலை என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் இங்கிருந்து தென்காசியிலிருந்து குற்றாலம் செல்லக்கூடிய அந்த பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் எல்லாமே மின்னகர் வழியாக குற்றாலம் செல்ல அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து செங்கோட்டை வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது. மாலை நேரம் என்பதால் அதிகப்படியான பள்ளி ஸ்கூல் பேருந்துகள் மற்றும் வேன்கள் வருவதால், மேலும் சுற்றுலா பயணிகள் வருவதால் இந்த ஒரு வழி பாதையாக அந்த குற்றாலம் சுற்றி அந்த மின் நகர் வழியாக அந்த பேருந்து மற்றும் வாகனங்களை அந்த தீயணைப்பு துறையினர் மாற்றியுள்ளனர். இந்த நிலையில் தற்போது அந்த மரத்தை அகற்றும் பணியில் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அவர் அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவர் பலத்த காயங்களுடன் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அந்த இருசக்கர வாகனம் என்பது முற்றிலுமாக சேதமடைந்து தற்போது ராட்சத இயந்திரம் மூலம் தற்போது அந்த மரத்தை அகற்றும் பணி நடந்து வருகிறது. இதனால் குற்றாலம் தென்காசி சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் வேறு வழி பாதையாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பணி என்பது தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. மோகன், தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பலத்த காற்று வீசியதன் எதிரொலியாக ஆலமரம் சாய்ந்திருக்கிறது. இதனை அகற்றும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்.